இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி B.R. கவாய் வெளிப்படையாக மோடி அரசாங்கத்தை இன்னைக்கு விமர்சிச்சிருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஒரு மாதமாக இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்திற்கும் மோடி அரசாங்கத்துக்கும் இடையில பல காரசாரமான விவாதங்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருந்த நேரத்தில் திடீர்னு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வெளிப்படையா மோடி அரசாங்கத்திட்ட பல விஷயத்தை கேட்டிருக்கிறாங்க. நாங்க அனுப்பக்கூடிய ஃபைல் ஏன் ப்ராப்பரா சைன் ஆக மாட்டேங்குது, நீதித்துறை பண்ணக்கூடிய பல முயற்சிகளுக்கு நீங்க ஏன் தடையா இருக்கிறீங்க, இது மிகப்பெரிய தவறானது, ஆபத்தானது அப்படின்னு எச்சரிக்கை பண்ற மாதிரி இன்னைக்கு வெளிப்படையா பேசியிருக்கிறார். எதுக்காக இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திடீர்னு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கிறார், இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல், நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வெளிப்படையா மோடி அரசாங்கத்தை பார்த்து சில கேள்விகளை கேட்டிருக்காரு. அது கேள்வின்னு சொல்ல முடியாது, ஒரு சில முக்கியமான உரையாடல்களை நிகழ்த்தி இருக்கிறார். இங்கிலீஷ்ல எக்ஸாக்டா அவர் பேசுறது குறித்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, CJI Gavai was empathetic that segregation names from the batch of recommendation not only disturb the seniority of the judges but also sends a improper message about the collegium authority and function அப்படின்னு வெளிப்படையாக ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருக்கார் இல்லையா, அவர் அடங்கிய 5 பேர் கொண்ட கொலீஜியம் தான் இந்தியாவில் எந்தெந்த அட்வொகேட்ஸ் வந்து ஜட்ஜ் ஆகணும், இல்ல சீனியர் ஜட்ஜஸ்க்கு வந்து எப்படி வந்து சீஃப் ஜஸ்டிஸ் போஸ்ட் கொடுக்கணும், இல்ல ஜட்ஜ் டிரான்ஸ்பர், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரே அமைப்பு கொலீஜியம். இந்த கொலீஜியம் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துச்சுன்னா அந்த ரெக்கமெண்டேஷனை நீங்க ஏன் கன்சிடர் பண்ணாம திருப்பி அனுப்புறீங்க? அதுல நாங்க கொடுக்கக்கூடிய பல பேர்களை நீங்க நீக்கிட்டு ஏன் இந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது கொலீஜியம் வந்து இப்ப இந்த நீதிபதிகளை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து நீதிபதிகளாக கொண்டு வரணும், இல்ல உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்டுகளுக்கு CJI சீஃப் ஜஸ்டிஸா மாத்தணும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த எந்த ரெக்கமெண்டேஷனையுமே பொருட்படுத்தாம இந்தியாவினுடைய ஒன்றிய அரசும் லா மினிஸ்டரும் ஒன்னா உட்கார்ந்துக்கிட்டு அவங்க ஒரு டிக் அடிக்கிறாங்க, இந்தந்த ஜட்ஜை போட்டா நல்லா இருக்கும், இந்தந்த ஜட்ஜ் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுக்காக மோடி அரசாங்கம் இவங்கெல்லாம் ஜட்ஜ் ஆகக்கூடாது, இல்ல இவங்கெல்லாம் வந்து சீஃப் ஜட்ஜாக ஹைகோர்ட்டுகள் வரக்கூடாது, இவங்க டிரான்ஸ்பர் ஆகி இந்த கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு நீதித்துறையில் தலையிடுகிறார்கள். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி யாரெல்லாம் நீதிபதி ஆகணும், எங்கெங்க நீதிபதி ஆகணும், என்னென்ன பதவிக்கு போகணுங்கிற முடிவெடுக்கக்கூடிய அத்தாரிட்டி கொலீஜியம் தான். அப்போ கொலீஜியத்துக்கு இருக்கும்போது ஏன் கொலீஜியத்தினுடைய ரெக்கமெண்டேஷன் நீங்க தொடர்ச்சியா தடுத்துக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ச்சியா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கறத தான் வேற வேற லாங்குவேஜ்ல CJI கேட்டிருக்கிறார். நேரடியாகவே இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்துக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் மோதல் துவங்கி விட்டதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஏன்னா கடந்த ஒரு மாதமா பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் குறித்து விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாங்க மோடி அரசாங்கம். மோடி அரசுனா யாரை சொல்ல வர்றேன் அப்படின்னா, மோடி அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான முகமா இருக்கக்கூடிய இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் தன்கர். உச்சநீதிமன்ற பார்லிமெண்ட் மாதிரி செயல்படுது, உச்சநீதிமன்றம் அப்படி செயல்படுது, இப்படி செயல்படுது, உச்சநீதிமன்றம் எங்களை தாண்டி பாராளுமன்றத்தை தாண்டி செயல்படுது அப்படின்னு தொடர்ச்சியாக பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாம பாஜகவை சார்ந்த சில எம்பிக்கள் வந்து வெளிப்படையாகவே இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா வந்து இவர் வந்து மத கலவரத்தை உருவாக்க முயற்சிக்கிறார் அப்படின்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டெல்லாம் பேசினாங்க. இந்திய வரலாறுலேயே முதல் முறையாக ஒரு CJI பார்த்து ஒரு கட்சி MP சொன்னதுதான் முதல் முறை. ரொம்ப வந்து அநாகரிகமான ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டாங்க. அப்ப தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா இந்த பாஜக கட்சியை சார்ந்த எம்பிக்களா இருக்கட்டும், இல்ல இவங்களால் நியமிக்கப்பட்டக்கூடிய வைஸ் பிரசிடென்டா இருக்கட்டும், தன்கரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்டை டார்கெட் பண்ணி ஒரு மாசம் 2 மாசமா தொடர்ச்சியா பல விமர்சனம் பண்ணிட்டே வந்தாங்க, வெளிப்படையான விமர்சனம். அதுக்கு முன்னாடி இருந்தே உச்சநீதிமன்றத்துக்கும் அதாவது நீதித்துறைக்கும் மோடி அரசாங்கத்துக்குமான மோதல் வந்து போக்க துவங்கிருச்சு. இதை நம்ம எதன் அடிப்படையில் சொல்றோம் அப்படின்னா, இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி அதாவது சஞ்சீவ் கண்ணா இருக்கிறப்பவே கிட்டத்தட்ட அவர் ப்ரப்போஸ் பண்ண மொத்த நேம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்தை வந்து ஜட்ஜா போஸ்டிங் கொடுக்கணும், ஹைகோர்ட்டுக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இதுல வெறும் 24% மட்டும்தான் மத்திய அரசாங்கம் கன்சிடர் பண்ணியிருக்கு. 100 பேர்த்த அனுப்புனா வெறும் 24 பேர்த்த மட்டும்தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்றவங்களை எலிவேட் பண்ணியிருக்காங்க, பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க, மற்ற யாருக்கும் கொடுக்கல. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. கொலீஜியம் அதிகாரம் படைத்த சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு. கொலீஜியம் சொல்றாங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் இல்லாம கொலீஜியத்துல 4 நீதிபதிகள் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து திரும்ப சொன்னா ரெக்கமெண்டேஷனை கொடுத்தா மோடி அரசாங்கம் ஏத்துக்க மாட்டேங்குது. இது சஞ்சீவ் கண்ணா தலைமை நீதிபதியா இருக்கும்போது மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியா சந்திரசூட் இருந்தார் இல்லையா. சந்திரசூட் காலகட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா அவர் கொடுக்கக்கூடிய பேர் இருக்கு பாத்தீங்களா, இவங்க எல்லாம் ஜட்ஜா போடுங்க, இவங்க எல்லாம் நேர்மையானவங்க சொன்னா அதுல வெறும் 15% மட்டும் தான் அவங்க கன்சிடர் பண்ணிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறுது. கொலீஜியம் சொல்றதை நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? கொலீஜியம் அப்படிங்கிறது 5 பேர் கொண்ட ஒரு பாடி. அதுல உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் தலைவர், சேர்பர்சனா இருப்பாங்க. அது கீழே 4 உச்சநீதிமன்ற சீனியர் நீதிபதிகள் இருப்பாங்க.
இப்போ இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு பட்டியல் தயாரிக்கிறாங்க. இந்த பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீதிபதிகள் ஆக்குங்க உச்சநீதிமன்றத்தில் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. எதன் அடிப்படையில் கேட்கறாங்க? அவர் சொந்தக்காரனா கேட்கறாங்க? இல்ல, சீனியாரிட்டியின் அடிப்படையில் அவங்க ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அந்த லிஸ்ட்டை யாருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புறாங்க. அது வந்து ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர். என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா எப்படி ஜட்ஜுகளை அப்பாயின்ட் பண்றது, அதான் மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கொலிஜியம் முடிவு பண்ணும், இந்த ஒரு பட்டியல் ரெடி பண்ணும். இந்த 10 பேர், இதில் 3 பேர் சீனியாரிட்டியின் அடிப்படையில் இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அடுத்த நீதிபதிகளாக வேண்டிய பொறுப்புகளுக்கு வர வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்கு அனுப்புவாங்க? இந்தியாவினுடைய லா மினிஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா, லா மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க. லா மினிஸ்ட்ரியினுடைய வேலை என்ன அப்படின்னா அதை பார்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். முதல் தடவை லா மினிஸ்ட்ரி என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லை இதில் சேஞ்சஸ் பண்ணலாம், இவங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு கொலிஜியம் திருப்பியும் அதே 3 பேர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா வேற வழியே கிடையாது. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய பேச்சை யூனியன் லா மினிஸ்டர் கேட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை, அவங்க கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அதுக்கு பிறகு இது ஜனாதிபதிக்கு போகும், ஜனாதிபதி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர். இந்த மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி உச்சநீதிமன்றம் வந்து ஒரு பட்டியலை தயாரித்து அந்த பட்டியலை அனுப்புது பார்த்தீங்களா, அந்த அனுப்புகிற பட்டியலை இவங்க கையெழுத்தே போடாமல் இழுத்தடிக்கிறது. வழக்கம் போல் இழுத்தடிக்கிறது. எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மசோதாவுக்கு வந்து கையெழுத்து போடாமல் கவர்னர் இழுத்தடிச்சு அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் டைரக்டாகவே சட்டமாக மாற்றுறாங்க இல்லையா, அதே போல தான் இழுத்தடிக்கிறது. ஏன் அப்படின்னா இவங்க வந்தா பாஜகவுக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்களோ, அவங்க வந்தா பாஜகவை கேள்வி கேட்பாங்களோ, இந்த ஜட்ஜெல்லாம் பாஜகவுக்கு எதிரானவங்களோ, இந்த மனநிலையில் இருந்துகிட்டு ஒரு கவர்மெண்ட்டினுடைய மனநிலையில் இருந்துகிட்டு நீதித்துறையை பழி வாங்குறது, நீதித்துறையை கார்னர் பண்றது, நீதித்துறையை வந்து ஒதுக்குறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொலிஜியம் சிஸ்டத்துக்கே பிரச்சனையா மாறிடும் அப்படின்னு இன்னைக்கு சிஜிஐ சொல்றாரு. சிஜிஐ எக்ஸாக்டா என்ன சொல்றாரு அப்படின்னா கொலிஜியம் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷனை நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னா சீனியாரிட்டி டிஸ்டர்ப் ஆயிரும். சீனியாரிட்டி டிஸ்டர்ப் ஆயிருச்சு அப்படின்னா கொலிஜியத்தினுடைய அத்தாரிட்டியும் அதனுடைய ஃபங்க்ஷனையும் நீங்க வந்து கேள்விக்குட்படுத்துற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் இம்ப்ராப்பரா செயல்படுற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஆயிடும். இது இம்ப்ராப்பரும் நீங்க டிக்ளேர் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறாரு. நியாயமான கருத்து தானே. இப்போ வந்து இவர் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருக்கார் பி.ஆர். கவாய். இவருக்கு பிறகு அடுத்த ஒரு பட்டியல் இருக்குன்னு வச்சுங்களேன். இவங்க தான் நீதிபதியா வரணும், இவங்க எல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு வரணும், இவங்கெல்லாம் ஹைகோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியா போகணும் அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்கு அப்படின்னா அந்த பட்டியலை ஃபாலோ பண்றதுல மோடி அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை? சீனியாரிட்டி ஃபாலோ பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் உங்களுக்கு தேவையான ஆட்கள் குஜராத்காரன் மகாராஷ்டிராக்காரனை கொண்டு வந்து டெல்லியில் உட்கார வச்சு நீங்க ஒரு ஆட்சி அதிகாரத்தை உருவாக்குறீங்க. அதே மாதிரி நீதித்துறையிலையும் உங்களுக்கு தேவையான ஆள் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களாங்கிறதா நம்மளுடைய முக்கியமான கேள்வியா இருக்கு. இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தாரு. 3 முக்கியமான ஜட்ஜஸ் வந்து எலிவேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரதுக்காக. ஒன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் என்.வி. அஞ்சாரியா, இன்னொன்னு ஜஸ்டிஸ் விஜய பிஷோனி, இன்னொன்னு ஜஸ்டிஸ் ஏஎஸ் சந்திரதுர்கர். இவங்க எல்லாத்தையும் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதியாக கொண்டு வரதுக்கு கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. அந்த ரெக்கமெண்டேஷனை ஒழுங்கா ப்ராசஸ் பண்ணாம மோடி அரசாங்கம் இழுத்தடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த கொலிஜியத்தில் ஏற்கனவே பாத்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க. பி.ஆர். கவாய் இருக்காரு, சூரியகாந்த் இருக்காங்க, விக்ரம்நாத் இருக்காரு, ஜஸ்டிஸ் ஜே.எம். மகேஸ்வரி இருக்காங்க, ஜஸ்டிஸ் பி.வி. நாகரத்னா. இவங்க 5 பேரும் சேர்ந்து தான் கொலிஜியம். இவங்க தான் இந்தியாவினுடைய மொத்த நீதித்துறையினுடைய மூத்த வழக்கறிஞர்கள். இவங்க தான் இந்த 3 பேர்த்த ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன் நீங்க அவங்கள வந்து ஜட்ஜ் ஆக்க மாட்டேங்கிறீங்க? அதாவது உச்சநீதிமன்றத்தில் 34 ஜட்ஜ் இருக்கணும், வேக்கன்சியா இருக்கு. வேக்கன்சியா இருக்கும்போது ஜட்ஜை ஃபில் பண்ணுங்கன்னு கொலிஜியம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஏன் நீங்க கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதான் ஒரு முக்கியமான கேள்வி. இது மட்டும் இல்லாம 5 மிக முக்கியமான ஜட்ஜஸ் சீனியாரிட்டியின் அடிப்படையில் பல ஹைகோர்ட்டுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இவங்க வந்து எலிவேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான 5 ஜட்ஜிகள் ராஜஸ்தான் கோர்ட்டுக்கு, கர்நாடகா கோர்ட்டுக்கு, கவுஹத்தி, பாட்னா, ஜார்க்கண்ட், இந்த 5 உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதியாக கவாய் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காரு. அதுவும் இன்னும் சரிவர ப்ராசஸ் ஆகலை. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 22 ஜட்ஜை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட், ராஜஸ்தான், திரிபுரா, தெலுங்கானா, அது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டு, டெல்லி ஹைகோர்ட்டு, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு. அதையும் ஒழுங்காக ப்ராசஸ் பண்ணவே இல்லை. இதில் எல்லாமே என்ன தெரியுது அப்படின்னா கொலிஜியத்தை எப்படியாவது நெருக்கடிக்குள்ளாக்கணும். கொலிஜியம் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது நியாயமானது கிடையாது, அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக மோடி அரசாங்கம் திரும்ப வைக்கிறாங்க. திருப்பியும் 2015 வந்து திரும்ப மோடி அரசாங்கம் வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி வந்திருக்கு. ஏன் அப்படின்னா 2014 பாஜக அரசாங்கம் வந்து 6 மாசத்துக்குள்ளே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒரு கமிஷனை கொண்டு வந்தாங்க. அந்த கமிஷனை கொண்டு வந்து கொலிஜியம் ஒரு சிஸ்டம் இருக்கக்கூடாது,
முழுக்க முழுக்க கொலிஜியத்தை இல்லாம பண்ணிட்டு இந்த கமிஷன்ல எப்படியாவது பிரதமர் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஆட்கள், பிரதமர், லா மினிஸ்டர்னு ஒரு அமைப்பை உருவாக்கி முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து இந்தியாவினுடைய நீதித்துறையை, குறிப்பாக ஜட்ஜை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர், இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு அவங்க பிளானை போட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில் பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ், அது இல்லாம 4 ஜட்ஜி, இந்த 5 பேர் தான். இந்த 5 பேரும் தேர்வு செய்வாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஒரு அப்ரூவல் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜனாதிபதி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இது சிம்பிள் ப்ராசஸ். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நாங்க கமிஷன் உருவாக்குவோம், அந்த கமிஷனுக்கு சேர்மனா சீஃப் ஜஸ்டிஸே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம சீனியர் ஜட்ஜ் 2 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ 5 பேர் கொண்ட கொலிஜியம் இல்லாம 3 ஜட்ஜி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் கமிஷன். பிளஸ் அது இல்லாம அதுக்குள்ள யார் வருவாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய லா மினிஸ்டர் வந்து உட்காருவாரு. ஸோ அப்போ லா மினிஸ்டர் வந்து உள்ள கொண்டு வர்றது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பிரதமரும், அது மட்டும் இல்லாமல் சிஜிஐயும், இது இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர், இவங்க 3 பேரும் சேர்ந்து 2 பேர் தான் நாமினேட் பண்ணுவாங்க. அந்த 2 நாமினேஷனும் கமிஷனுக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ்? அதான் 5 ஜட்ஜு உட்கார்ந்து முடிவு பண்றாங்க யார் யாரு அடுத்த ஜட்ஜா எலிவேட் பண்ணணும் அப்படின்னு. நீங்க, அதாவது கவர்மெண்ட் எப்படி வந்து இதுக்குள்ள பூந்த முடியும் நீதித்துறைகள்ல? அப்படி கவர்மெண்ட் நீதித்துறைகளை வந்துருச்சுன்னா உண்மையிலேயே இந்தியாவினுடைய நீதி பரிபாலனம் அப்படிங்கிறது நியாயமா இருக்குமான ஒரு கேள்வி வருது. ஸோ அப்போ நீதித்துறை இங்கே தனியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கவர்மெண்ட் தனியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஏதாவது தவறுகள் செய்யும் போது அது நீதித்துறை தட்டி கேட்கும். மக்களுக்கான அடிப்படையான அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நீதித்துறைக்கு இருக்கு. அதனால இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படும் போதே நீதித்துறைக்கு தனித்த அதிகாரங்கள் இருக்கு. அப்போ இந்த தனித்த அதிகாரங்களை காலி பண்றதுக்காகவே நீங்க தொடர்ச்சியாக கொலீஜியம் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து தூக்கி எறிகிறது. இப்போ இதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறது. நீதித்துறையை கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. இதனால தான் வெளிப்படையாக இன்னைக்கு சண்டை வந்து துவங்கிருச்சு. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி வெளிப்படையாக கேட்டார், இங்கே பாருங்க, நீங்கள் கொலிஜியத்தினுடைய அத்தாரிட்டியும் கொலிஜியத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் கேள்விக்குட்படுத்திட்டு இருக்கீங்க. நாங்கள் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. இது முழுக்க முழுக்க தவறானது அப்படின்னு வந்து ஓப்பனா பேசியிருக்கிறார். இந்த பிரச்சனை இன்னைக்கு நேரத்தில் பல காலமா ஓடிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை எப்போ வந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா மாறுதுன்னா 2014 மிக முக்கியமான பிரச்சனையா மாறுது. அன்னைக்கு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா இருந்த ஆர்.எம். லோத்தா என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க ஒரு செட் ஆஃப் நீதிபதிகளை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வரதுக்காக ஒரு பட்டியல் அனுப்புறாங்க. யாருக்கு அனுப்புறாங்கன்னா, அன்னைக்கு லா மினிஸ்டரா இருந்த ரவிசங்கர் பிரசாத்துக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்தியாவினுடைய முன்னாள், அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல சோலிசிட்டர் ஜெனரலா இருந்த கோபால் சுப்ரமணியம் பேரை நீக்கிறார் லிஸ்ட்ல இருந்து. இது நீக்கின உடனே அன்னைக்கு இருந்த சிஜிஐ வெளிப்படையா சொல்றாரு, இது மாதிரி நீங்க பண்றது மிகப்பெரிய தப்பு, நீங்க செலக்டிவ் அப்பாயின்மெண்ட்டுக்கு போறீங்க அப்படிங்கிறாரு. அதாவது செலக்டிவ் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்டர் த எலிமெண்ட் ஆஃப் ஒர்க்கபிள் ட்ரஸ்ட் எசென்சியல் ஃபார் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜுடிஷியரி அண்ட் த எக்ஸிக்யூட்டிவ். த பெஞ்ச் காஷன் தட் த ஆக்ஷன்ஸ் சென்ட் அ ராங் சிக்னல் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி நீங்க பண்றது ஒரு ராங் சிக்னல் அப்படின்னு அன்னைக்கே பேசப்பட்டுச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். நீங்க செலக்டிவ் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகாதீங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்றாரு அப்படின்னா ஜட்ஜா கொண்டு வரதுக்கு, அதான் மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர், அதை ஃபாலோ பண்ண வேண்டியதான் உங்க வேலை. ஆனா அதை விட்டுட்டு நீங்க அதை பைபாஸ் பண்ணி, அதை காலி பண்ணி, உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள், உங்களுக்கு தோதான ஆட்கள், உங்களுக்கு தொந்தரவு இல்லாத ஆட்கள், உங்களுக்குங்கிறது மோடி கவர்மெண்ட்டுக்கு தொந்தரவு இல்லாத ஆட்களை தான் நான் நீதிபதியா கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? இது இந்தியாவினுடைய நீதித்துறையின் சுதந்திரத்தையும் இந்திய ஜனநாயகத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். இப்பதான் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிருக்கிறார் பி.ஆர். கவாய். அடுத்தது கண்டிப்பாக மோடி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல உள்ளடி வேலைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்காக இன்னும் அவர் வாய் திறப்பார் என்று நாம் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம்.